வீட்டில் இன்னும் கோடை இருள் பார்க்கல. எங்கள் அப்பா கேட்டுகிட்டே இருக்காரு, எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆவல் பார்க்கணுன்னு. இன்னும் எங்கள் அப்பா நடித்து எதுவுமே பார்க்கல. இந்த தாய் கிழவி தான் முதல்ல அப்பா பார்க்குறாரு. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒரு கட்டம் வந்துடுச்சு இப்போது. என்னென்னா நீங்கள் வந்து நாடகத்துலையும் நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து படமும் நடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போது கேரியரை சூஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஜோன் வந்திருக்கும்ல. அப்போது நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், அது சார்ந்த வேலைக்கு போக போகிறோமா, இல்லைன்னா நடிப்பு சார்ந்து நம்ம வந்து அதையே நம்மளுடைய முழு நேர வேலையாக வச்சுக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனேங்க. நான் படித்தது பிஎடு, பாட்னி பிஎடு. நான் சயின்ஸ் டீச்சர், வேலைக்கு போயிருக்கலாம். சரி, எனக்கு ரொம்ப டீச்சிங் பிடிக்கும். சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி, சரி ஐடி போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் கோர்ஸ் அட்டன் பண்ணி ஒரு 4 monthsல கோர்ஸ் கற்றுக்கிட்டு டக்குன்னு ஒரு கம்பெனியில் கோர்ஸ் முடிக்கும் போதே கிடச்சிருச்சு வேலை.